பாதிப்புனால அந்த இடத்துல பதறாரு டைரக்டருக்குள்ள ஒரு பதறாரு கதையை சொல்லிடுவாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, என்னன்னா இன்னொரு விஷயம் ஆழமா சொன்னா, ரெஸ்ட் ரூம் மேற்கொண்டு நாங்க தான் கட்டணும். 2 ரெஸ்ட் ரூம் நாங்க கட்டிட்டு மேல கட்டிட்டு அவர் தான் அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. அதுக்குமே நாங்க வேற ஆளோ வெளியாளோ ஆள் இல்ல. நடந்து போகும்போது இருட்டு அங்க ஃபுல்லா, கால் ஸ்லிப் ஆகி நான் போய் பாக்குறேன், பயங்கரமா வீங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஸ்டார்ட் நாங்க குடத்தை மாத்தி வைக்க சொன்னோம். வேற தப்பான குடம், அழுக்கு தண்ணி தான் அதுல இருக்கு. ஆக்சுவலா எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க ஒரு குடம். அந்த இந்த ஷாட்ல அதுக்கு இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க, குடிக்கிறாங்க. நான் பாக்குறேன், நீங்க எல்லாம் சொல்றீங்க ஹீரோயின் முகத்தோட ரியாக்ஷனை பாத்தீங்களா? எப்பா கூடவே செப்பால இதை இப்ப சொல்றீங்க. என்னன்னா டு பி ட்ரூத், எல்லாருக்கும் தெரியும். இந்த கொஸ்டினுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. எனக்கு எந்த சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் கிடையாது. எந்த சோஷியல் மீடியா இன்ன வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது. ஒரு நியூ கமருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்னா அது there is no reason for me to say no to this. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்குதிரை ஒரு அழகான ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவலா ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 54 அவார்ட்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கு. அண்ட் தியேட்ரிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு அண்ட் நிறைய விஷயங்களை அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மலைவாழ் மக்களோட அந்த ஒரு ஆதங்கத்தையும் அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது தியேட்ரிக்ல உள்ள வரும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லாவே உள்ள வரீங்க. பிகாஸ் இப்ப படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து தியேட்டர்ல வந்து அது கலெக்ஷன் ரீதியாவோ இல்ல வந்து மக்கள் ரீதியாவோ வரவேற்பு பெற்றாதான் அது வெற்றி படமாக இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 54 அவார்ட்ஸ் ஒரு வெற்றி படமாவே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டருக்குள்ள வரீங்கன்னு போது இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இந்த படத்தோட ஜேர்னியை பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார் வணக்கம். ஓகே, ஹீரோயின் மேம் அண்ட் டேரக்டர் சார் ஒன்ஸ் அகெயின். ஏன் எல்லாரையும் திருப்பி நான் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா யார் யார் என்ன அப்படின்றத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஃபெஸ்டிவலாக தான் எடுக்கப்பட்டுச்சா இல்ல வந்து இது தியேட்டரிக்கலா எடுத்தீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நாங்க வந்து தியேட்ரிக்கல் தான் பிளான் பண்ணோம். தியேட்ரிக்கல் 100% போனோம். நாங்கள் ஓடிடின்னு பிளான் பண்ணோம். அப்போ ஓடிடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் தியேட்ரிக்கல் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முயற்சியாளர் ப்ரொடியூசர் மட்டும் தான். இப்போ எப்பயுமே டேரக்டர் தான் தியேட்ரிக்கல் இது வேணும் அவார்டு வேணுதுவான்னு இருப்பான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு ஹரிஷோட ஓரியனோட முயற்சியில தான் இது வந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனை ஃபெஸ்டிவல் இதுக்கு அப்ரோச் பண்ணீங்க? அண்ட் கிட்டத்தட்ட இப்போ 54 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது வாங்கும் போது எப்படி இருந்துச்சு? ஆஸ் ஒரு டேரக்டரா உங்களுக்கு எப்படி? நான் ஆன்சர் பண்றது அண்ணன் ஆன்சர் பண்ணா நான் பெட்டரா இருக்கும். அவர் ஆன்சர் பண்ணுவாங்க. யா ஷூர். வணக்கம். இது வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான படம் பண்ணலான்னு தான் தம்பிட்டு முதல்ல கேட்டிருந்தோம். அதை நோக்கி தான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தாலும் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். படம் எடுத்தாச்சு, முதல் பிரதி வந்தது. அதை பார்க்கும்போது பார்க்கறதுக்கும் அவ்வளோ நேர்த்தியாகவும் ஜனரஞ்சமாகவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் என்னன்னு தெரியல, என்ன கிளைமாக்ஸ்ன்னு தெரியல. பாட்டு, அந்த பாட்டுக்குள்ள நடனம், ஒரு கதையினுடைய உணர்வு இதெல்லாம் வந்தால் அந்த அளவுக்கு தரமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு தம்பிட்டு சொல்லிட்டு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பிச்சோம். ஓகே, ஒரு 74 அனுப்பிச்சோம். அதுல 62 வந்து நாமினேட் ஆச்சு, 54 வின் பண்ணிச்சு. அது நாங்கள் அனுப்பிச்சது கொஞ்சம் இந்தியாவை சார்ந்து அனுப்பிச்சோம். ஆனால் அதிகமாக வந்து ஒரு 80% வந்து வெளிநாடு சார்ந்து தான் அனுப்பிச்சோம். ஒவ்வொருத்தனுடைய நடிப்பு நல்லா வந்து இருந்ததுனால நாங்கள் நினைச்ச மாதிரியே விருதுகளும் நல்லா வந்தது. ஆக்சுவலா நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயம் மக்கள்கிட்ட வந்து மெசேஜா போறது வேற, நம்மளோட நடிப்பை ப்ரூவ் பண்றது வேற. அதை மீறி வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்மளை ஏத்துக்கணும் இல்லையா? ஸோ அப்படிங்கும் போது உங்களை மாதிரி ஒரு கதாநாயகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிட்டி கேர்ள் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டை தான் நீங்க வந்து திங்க் பண்ணுவாங்க, சாய்ஸஸா போவாங்க. பட் அதை மீறி இது ஒரு மலைவாழ் மக்களை சார்ந்த ஒரு கதை. இந்த இடத்துல நீங்க ஒரு வில்லேஜ் கேர்லா தான் ப்ரெசென்ட் ஆகி ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது லைக் இந்த கதையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? நான் ஏன் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணேன்னா, நான் எப்பயுமே ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் அ சிட்டி கேர்ள், நான் கொஞ்சம் எஜுகேட்டடான கேரக்டர்ஸ், ரூரல் கேரக்டர்ஸ் பண்ண மாட்டேன், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ இஸ் தி ஸ்டோரி. அந்த கதை எப்படி இருக்கு அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். கதை என்ன பேசுது, எதை பற்றி பேசுது, அண்ட் தென் என்னோட கேரக்டர் அந்த படத்தில் எப்படி இருக்கு, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஸோ தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கயல் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர். ரொம்ப வில் பவர் இருக்குது, ஏஜென்சி இருக்குது. நிறைய படத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மேல் ஆக்டர் வந்து லீட் பண்ணுறாரு,
அந்த ஃபீமேல் ஆக்டர் வந்து பின்னாடியே ஃபாலோ Supporter-ஆ இருப்பாங்க. சப்போர்ட்டரா Yeah. இருப்பாங்க. அவங்க எப்படி வழி காட்டுறாங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. இவங்க அப்படி கிடையாது. ஸோ அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க. என்ன பிரச்சனை, அதை எப்படி சால்வ் பண்றது, அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அதை கண்டுபிடிக்கிறது. ஸோ அவங்களே ஒரு வில் பவர், ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாமே பண்ற ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் எழுத மாட்டாங்க யூஸ்வலி. ஓகே. அதுவும் எழுதுனாங்கன்னா ஸ்டார் ஃபீமேல் ஆக்டர்ஸ்க்கு தான் அது யூஸ்வலா போகும். ஒரு நியூ கமருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர்னா அது there is no reason for me to say no to this ஓகே. project. So யா அதுல நீங்க இப்ப சொன்னீங்க சிட்டில இருந்து மலைவாழ் இதுக்கு ஆமா. வாழ்றதுக்காக போறீங்க. correct. சோ எஜுகேஷன் ஓரியன்டா அந்த மக்களை டெவலப் பண்றதுக்காக போறீங்களா? இல்ல. என்ன மேட்டர் நீங்க நீங்க கதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன செய்ய கையை மட்டும் கேளுங்க. நீங்க கதைக்குள்ளேயே வரீங்க. ஓகே. மேலோட்டமா கேளுங்க. Basically இது ஒரு சர்வைவல் சவால் டிராமா. தான். ஸோ இவ்வளவு யா ப்ளீஸ். பாதிப்புனால அந்த இடத்துல இல்ல, நான் சொல்லிடுறேன். அது அன்புனால பதறாரு டைரக்டருக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. கதையை சொல்லிடுவாங்களோ. இல்ல ஒண்ணும் இல்ல. என்னன்னா ஒரு குடும்பம் ஒரு விஷயத்தினால ஒரு பாதிப்புனால அந்த கிராமத்துக்கு போறாங்க. ரோடுல மலை கிராமத்துக்கு போறாங்க. அங்க they are able to survive or not. இதுதான் ஹோல் ஐடியா. இதுக்குள்ள என்ன இருக்கு? இந்த குடும்பம் சிட்டில இந்த குடும்பம் தான். there is a connect between the hero and that village. இது ரெண்டுமே இருக்கு. இதுக்குள்ள நான் அந்த கதையை ப்ளே பண்ணேன். எவ்வளவு நேரம் அது மேல போறதுக்கு? 3 hours 4 hours நார்மல் பீப்புள். இப்ப நார்மலா பிசிக் ஃபிட்டா இருந்தா நார்மலா இருக்கவங்க 3 hours 4 hoursல போயிடலாம். someone who is not physically fitனா they will take nearly 6.5 7 hours ஆயிரும். there is no restroom. there is no இது கிடையாது. ரோடு கிடையாது. மேல ரோடு ஆப்வியஸா கிடையாது. கடை கிடையாது. எதுவுமே டவர் இருக்காது. மொபைல் டவர் இருக்காது. இன்கேஸ் அங்க ஏதாச்சும் தேவைனா கூட கீழே தான் கீழே தான் வரும். நீங்க அதான் ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரு ஏதோ ஒரு அவசரம் நடந்திருந்தா கீழே தான் கொண்டு வரணும். ஆனா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் ஆழமா சொன்னா ரெஸ்ட் ரூம் மேற்கொண்டு நாங்க தான் கட்டணும். 2 ரெஸ்ட் ரூம் நாங்க கட்டிட்டு மேல கட்டிட்டு அவர் தான் அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்த்தாரு. அதுக்குமே நாங்க வேற ஆளோ வெளியாலே ஆள் இல்ல. இப்படி கூட்டு போய் அங்க உள்ளவங்களை வச்சே தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆமா நான் எல்லாருமே வேலையை பிரிச்சு அதான் அபி மேற்கொண்டு எல்லாருமே எப்படின்னா தே வேர் அதான் முதல் ஆர்டிஸ்டா வருவாங்க. ஆர்டிஸ்டா தான் பேசணும். பேசும்போது நான் சொல்லிடுவேன் எல்லாத்தையும். வந்த அன்னைக்கு அடுத்த நாள் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான். எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர். எவ்ரி ஒன் ஹேட் எவ்ரி பார்ட் டு டூ திட். அப்படிதான் 40 நாள் இருந்து நாங்க ஷூட் பண்ணோம். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஆடிஷன் வந்து வீடியோ பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்போ கான்ஃபிடென்ட் இருந்துச்சா? லைக் இந்த படத்துல நம்ம வந்து சாய்ஸஸ் நமக்கு ஒரு ஃபேவராக அமையும், நம்ம இந்த படத்துல நடிப்புன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலி எனக்கு கால் வந்தப்போ நான் பாம்பேல தங்கிட்டு இருந்தேன். ஸோ பாம்பேல நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ எந்த ஆடிஷன் வந்தாலும் நான் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். நான் ரிசல்ட் எப்பயுமே யோசிக்க மாட்டேன். ஸோ லக்கிலி ஹி லைக்ட் மை ஆடிஷன். அதுக்கப்புறம் திங்ஸ் ஹேப்பன்ட் ஒன் ஆஃப்டர் தி அதர். நான் அந்த மாதிரி யோசிக்கலாம் இல்லை தட் இட்ல செலக்ட் ஆவேன். நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன். அண்ட் சேம் டேரக்டர் சொல்லும் போது ஒரு விஷயம் பதிவு பண்றாரு. ப்ரொடியூசரா இருந்ததுனால தான் அண்ணன் இந்த இடத்துல நான் சாய்ஸஸ் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு. லைக் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ல நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாரு. நீங்க யோசிச்சிங்களா லைக் இந்த படத்துல நம்ம கான்ஃபிடண்டா பண்ணலாம்? ஸோ இந்த ஏன்னா பிகாஸ் ப்ரொடியூசருங்கும் போது வாட் எவர் இந்த படம் வந்து ஐ மீன் மக்கள் மத்தியில போய் சேரணும், அந்த ஒரு வெல் நோன் ஃபேஸா இருந்துச்சுன்னா நம்ம பிசினஸாகவும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசராக மட்டும் திங்க் பண்ணீங்களா, இல்ல லைக் ஒரு ஆக்டரா? ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ லைக் இல்ல நம்ம இந்த படத்தை நம்ம தான் பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடண்டா எடுத்தீங்களா? இல்லைங்க, இதுவரையிலுமே நான் தயாரிப்பாளரா உணர்வு வந்துடுதே இல்லை. எங்குள்ள உள்ள இருக்கிறது நடிகன் மட்டும்தான். நான் வந்து கூத்துப்பட்டில் 13 வருஷம் இருந்தாங்க. அங்கே இருந்தப்போ தான் தம்பி எனக்கு பழக்கம். அது மேலே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பண்ணிவிட்டு ஆனால் இப்படி ஒரு லைன் பண்ணலான்னா அப்படின்னு மலை சார்ந்து. அப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்குப்பா மலை, நம்ம பண்ணலாம், அதுக்கு பிளான் பண்ணலாம். இதுக்காக தயாரிப்பாளர் என்னன்னு போகும்போது தான் தம்பி மேலே வச்சிருக்க நம்பிக்கை, என் மேலே பண்ண முடியுங்கிற அந்த கதாபாத்திரத்தை பண்ண முடியும் நம்பிக்கையில் இந்த திட்டத்தை நாம் பண்ணுவோங்க. இந்த ப்ராஜெக்டை முழுமையாக நான் பண்ணலாங்கன்னு சொல்லி தான் அதுக்கு பணம் தான் நான் போட்டு முழுமையாக பண்ணியிருக்கணும் இல்லையா? தயாரிப்பாளர் உணர்வுலாம் எனக்கு அந்த அதெல்லாம் இல்லை. நடிகனாக வரணுங்கிறது தான். அடுத்தடுத்த படங்களும் நடிகன் நோக்கி தான் போயிட்டே இருப்போம். அதுக்கு இந்த ஏன்னா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு ஆகணும், அது முறையாக பண்ணி ஆகணும். அந்த நிறுவனத்து மூலம் யார் யாரை முடிவு பண்ணுவேன், கேமராமேன்லேருந்து இசையமைப்பாளர்லேருந்து எல்லாருக்கும் தொழில்நுட்ப கலையிலேருந்து எல்லாம் படம். அதுக்கு தான் அந்த நிறுவனம் இல்லையா? எங்களுடைய தம்பியினுடைய இயக்கத்துக்கோ நான் நடித்ததுக்கோ அந்த நிறுவனத்தை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனால எனக்கு தயாரிப்பாளர் உணர்வு அது எங்கேயுமே நீங்கள் அங்கே ஷூட்டிங் பண்ணுற இடத்துலையோ இப்போயோ எங்கேயும் அந்த இல்லை. நடிகன் இது அந்த ஒரு நல்ல கதையாக உருவாக்கியிருக்கோம், பண்ணியிருக்கோம். அதை வெளியில் கொண்டாடுறதுக்கான என்னென்ன முயற்சிகள் அதை நோக்கி தான் போயிட்டு. நடிப்பு மேல உள்ள ஆர்வம் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிறதுக்கான முக்கிய காரணமாக. ஆமாம். ஓகே.
நான் ஆக்சுவலா இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது வந்து மெயின் ஒரு கோட்டா என்ன இருக்கு அப்படின்னா ரோடு போடணும். ஸோ ரோடு வேணும் இந்த கிராமத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயமா தான் ஒரு மெயின் திங்கா ஐ மீன் அந்த ட்ரைலர்ல பார்த்த விஷயங்கள் நான் சொல்றேன். பட் அந்த கான்செப்டுக்கும் இந்த வெள்ளை குதிரைன்ற டைட்டிலுக்கும் என்ன சம்பந்தம்? வெள்ளை குதிரைக்கு வெள்ளை குதிரை அப்படின்னு வைக்கலாம், வெள்ளை குதிரைன்னே வைக்கலாம். ப்ராப்பரா குதிரைன்னு வச்சிருக்கீங்க. வெள்ளை குதிரைன்றது ஒரு ப்ரொனன்சியேஷன். ம். அந்த வார்த்தை யார் சொன்னா எதுக்கு சொன்னா கதைக்குள்ள ம். அது ஒண்ணு. அந்த வெள்ளை குதிரை படத்துல என்ன வந்துச்சு, எங்க வந்துச்சு? ஒரு இடத்துல வருது, படத்துல வருது, அப்படிதான் நான் சொல்ல முடியும். ம். அது ஏன் வருது, எதுக்கு வருது, Okay. அதுதான் ஹோல் ஐடியாவே. தான் வெள்ளை குதிரை தான் மொத்த ஐடியா. இப்போ ஒரு மலை சார்ந்த ஒரு இடத்துக்கு போய் நடிக்கிறோம் அப்படிங்கும் போது அது ஒரு வகையில ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அண்ட் போக போக அதுல இருக்கிற கடினம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? அப்படி நீங்க ஸ்பாட்ல என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? காலைல 6 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்கும் போது இவங்க நேரா வராங்க. இது எல்லாமே அதாவது காஸ்டியூம்லாம் வச்சு வந்தாச்சு, அப்படி நேரா வராங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட 6:15 நினைக்கிறேன், 6:15 வச்சாங்க. எல்லாம் பார்த்தேன், கரெக்டா இருக்கு. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படி பண்றேன். கொஞ்சம் பக்கத்துல வாங்கன்னு பார்த்துட்டேன். பொட்டு தானே, பொட்டு ஏதோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பொட்டை மட்டும் சின்ன பொட்டை ஒன்று மாத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அனுப்பிச்சா 6:15 6:30 6:45 ஆள் வரல. என்னடா ஆளே வரலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டோம், போற ரெடி ஆயிட்டோம். 6:15 7 மணிக்கு ஷார்ட் வைக்கணும். நாங்க மலையில இருந்து கீழே போகணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நான் ஹாஃப் அன் ஹவர் வாக் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா முத நாளே ஆங்கிள் விட்டு வீங்க விட்டாங்க. நடந்து போகும்போது இருட்டு, அங்க ஃபுல்லா கால் ஸ்லிப் ஆகி நான் போய் பாக்குறேன், பயங்கரமா வீங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஸ்டார்ட் யானைக்கால் மாதிரி வீங்கிருது. வீங்கினதுக்கு அப்புறம் இப்ப மலையில இருந்து இறங்கணும். மலையில இருந்து இறங்கணும், ஓகே, ஃபுல்லா மலையில இருந்து கீழே இறங்கிட்டே இருக்கும், டவுன்ஸ் இறங்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட அதுவே 2.5 3 கிலோமீட்டர் இருக்கும். இவங்க அப்படியே நொண்டி நொண்டி இறங்குறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்க போறோம். நீங்க படத்திலேயே இருக்கும் அந்த சீக்வன்ஸ்லாம், நீங்க படம் பார்க்கும்போதே மலைக்கு அத ஷார்ட்டாவே யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, அத வந்து இருக்கு. ஆனா அத ஷாட்ல வைக்கல, சீன்ல இல்ல, நமக்கு அடிபட்டது சீன்ல இல்ல நமக்கு. பட் அதென்னா அத சமாளிச்சு போயிட்டு இருப்பாங்க. இஃப் யூ வாட்ச் க்ளோஸ்னா அந்த காலை பாத்தீங்கன்னா அது வந்து வீங்கிறது உங்களுக்கு தெரியும், சீக்வன்ஸ்லயே இருக்கும். அப்படி முத நாளே இப்படி எல்லாத்தையும் கடந்தா வந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி அந்த லொகேஷனே ஒரு ஹெவன் மாதிரி ஒரு ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் இட் வாஸ் அ ட்ரீட். அங்க ஒரு 40 நாள் 45 நாள் அங்க இருந்து ஷூட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப குளிரும் நைட்லாம், எங்கப்பா தூங்க முடியாது. கீழே இருந்து ஃப்ளோர்ல இருந்து chills will go inside your body. தூங்க முடியாது. அண்ட் மத்தியானம் ரொம்ப வெயிலா இருக்கும். மலை மேல ஷூட் பண்ணும்போது அப்படியே ஐ வாஸ் ஃபுல்லி பர்ன்ட். நான் கடைசியில அப்படியே எங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க என் பொண்ண, அப்படி ஆயிட்டாங்க. அந்த ஃபாலிங் தவிர இப்ப தண்ணி வந்து ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சு. அவங்க அபி வந்து ஒரு குடத்துல தண்ணி குடிக்கணும். இவங்க பாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, நாங்க குடத்தை மாத்தி வைக்க சொன்னோம். வேற தப்பான குடம், அழுக்கு தண்ணி தான் அதுல இருக்கு. ஆக்சுவலா எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க ஒரு குடம். அந்த இந்த ஷாட்ல அதுவே இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? எடுத்து குடிச்சிட்டே இருக்காங்க, குடிக்கிறாங்க. நான் பாக்குறேன், நீங்க எல்லாம் சொல்றீங்க ஹீரோயின் முகத்தோட ரியாக்ஷனை பாத்தீங்களா? எப்பா கூடவே செப்பால இதை இப்ப சொல்றீங்க. தண்ணி அப்படி குடிச்சிட்டு நான் ஏதோ ஆக போகுது அடுத்த நாள் நினைச்சிட்டு இருக்கேன். நான் மாத்திட்டேன், அதுக்கப்புறம் மாத்திட்டோம். மாத்திட்டு இவங்க குடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆனா பார்த்தா யாருக்குமே எதுவுமே இல்ல. ஏதோ நாளைக்கு காய்ச்சல் வந்து இதாக போறாங்க நினைச்சிட்டே இருக்கோம். பட் யாருக்குமே எதுவுமே, அதாவது ஒரு மாதிரி இதுதான் அந்த மலையோட மகிமை தான். பட் நமக்கு கிடைக்கிற நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாதிரி ரோட் விஷயமாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் விஷயமாக இருக்கட்டும், நீங்க சொல்ற மாதிரி அவங்க சாப்பிட்ற உணவுகள் பியூரா இருந்தாலும் சில விஷயங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இல்ல ஓகே அன்றாட தேவைக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்ல, அது எப்படி ஸ்பெசிஃபிக்கா கேட்டீங்க. ரொம்ப சூப்பர் கொஸ்டின். ஸ்பெசிஃபிக்கா அதை கேட்டீங்க, அழகா இருக்கு. என்னன்னா மலையில ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் போனாதான் அந்த மலை இருக்கும். அப்படி இருக்க கிராமங்கள் வேற, கம்ப்ளீட்டா வேற. இந்த கிராமம் ஏன் இந்த படம் ஏன் இந்த ரோடு அப்படின்ற விஷயத்துக்குள்ள இந்த கொஸ்டின் தான் பயங்கரமான கொஸ்டின். ஆக்சுவலா அதுக்கு தான் அந்த கதையை நாங்க எடுக்கிறோம். அப்ப அடுத்த படம் எடுத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா ப்ராப்ளம், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணி செம விஷயம். என்னன்னா அடுத்த படம் போயிட்டு இருக்கு, அடுத்த படம் போயிட்டு இருக்கு. ஐ ஹேவ் சோசன் நியர்லி 60% ஆஃப் குத்துப்பட்டு. நான் குத்துப்பட்டு 60% எடுத்திருக்கேன். லீட் இருக்காங்க, பெரிய பெரிய லீட்ஸ் இருக்காங்க அடுத்த படத்துக்கு. பட் என்னன்னாலும் நான் 60-70% அவன் தான் போறேன். ஐ ஃபிக்ஸ்ட் வித் இட். ஏன்னா நான் வந்து ரொம்ப 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 இதா இருப்பேன். ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அழகா ஆழமா இருந்துச்சுன்னா அதை பர்சனலா யாரோ ஆல்ரெடி சான்ஸ் கிடைத்தவங்களோட புதுசா இருக்கணும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் எண்ணுவேன். லீட 100% நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப முக்கியமான லீட்ஸ் எல்லாமே நீங்க வந்து பெரிய ஆள் தான் போய் வேற வழி இல்ல. பிசினஸ் சின்ன படம் போது வேற, பெரிய படம் போது தேவை. ஆனா கூட இருக்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இத மேபி நம்ம இப்படி போறது நம்ம பெட்டர். அந்த மாதிரி தான் நான் போறேன், அந்த வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன். நான் அப்படிதான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் இருக்காங்க, லைக் அவங்கள நடிகராக நீங்க வந்து ஸ்கிரீன்ல பாக்குறது விருப்பப்படுறீங்களா? ரைட். என்னன்னா டு பி ட்ரூத் இவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கொஸ்டினுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. எனக்கு எந்த சோஷியல் மீடியால அக்கௌண்ட் கிடையாது. எந்த சோஷியல் மீடியா இன்ன வரைக்கும் எனக்கு அக்கௌண்டே கிடையாது.
காலேஜ் படிச்சது இந்த வரைக்கும் Seriously? சீரியஸ் நோ அக்கௌண்ட். ஐ ஹேவ் நோ அக்கௌண்ட் ஆன் எனி சோஷியல் மீடியா. ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ எதுலயுமே எந்த ஃபேக் அக்கௌண்ட். எந்த ரைட். fake account இல்ல. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அவரு. ஆனா எந்த அக்கௌண்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஐ அம் நாட் இன் எனி சோஷியல் மீடியா. நான் அப்படி இதே போய் தேடவே மாட்டேன். ஐ டோன்ட் நோ எனி சோஷியல் மீடியா பீப்பிள். இன்னும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நீங்க இந்த படத்துல நடிக்கும் போது இப்போ சொன்னீங்க இல்லையா, நான் வந்து லைக் இன்ஸ்டியூட்லேருந்து வந்திருக்கேன், இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அதை மீறி ஒரு விஷயம் இருக்குல்ல, கஷ்டப்பட வேண்டியதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல, என்ன பர்பஸ், இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு நடிக்கணும், நான் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான முக்கிய காரணமா என்ன பார்க்குறீங்க? ஸோ நிறைய பேர் கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி படம் பண்ணணும், ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்கணும், இந்த பேனர் கூட இருக்கணும், இந்த மாதிரி ரோல் பண்ணணும். அந்த மாதிரி எந்த கால்குலேஷனுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி தி ஸ்டோரி வாஸ் வெரி வெரி அப்பீலிங் டு மீ. எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு இந்த ஸ்டோரி. ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட்ஸ் டச் பண்ணுது இந்த கதை. அண்ட் மை கேரக்டர். ஸோ எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு யாராவது நரேட் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அண்ட் ஐ வாண்ட் டு பிளே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தட் பிரிங் இன் அ டிஃப்ரென்ஸ் இன் த ஸ்டோரி. லைக் தே ஆர் வெரி primary to that character. So இந்த மாதிரி படம் பண்ணணும். பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் ஃபிலிம் ஸ்கூல். ஸோ ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், த ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரொடக்ஷன் எல்லாமே செகண்டரி தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நல்ல கதைகள் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்கேஸ் உங்களை இன்ஸ்பயர் பண்ண நடிகை கதாநாயகினா யாரை சொல்லுவீங்க? தமிழ்ல உருவஷி மேம். ஓகே. பிகாஸ் ஷீ இஸ் வெரி versatile. எல்லா டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் ஆக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் லைக் ஹர் தெர் இஸ் நோ ஷெல்ஃப் லைஃப். நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க till the point you feel like being in the industry, till the point stories and characters attract you, they keep working. In this age also அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. and she's shining. எந்த படம் பண்ணாலும் she is just shining in that. So சார், டைரக்டர் சார், உங்களுக்கு இப்போ வளர்ந்து வர நடிகராக இருக்கட்டும், இல்ல வளர்ந்த நடிகராக இருக்கட்டும், யாரு கூட வந்து அடுத்த படம், ஐ மீன் அடுத்த படங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா பிகாஸ் இப்போ உள்ள லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்டன் பீரியட்லேயே வந்து ஒரு பெரிய ஸ்டார் கூட படம் பண்ணிட்டாங்க. ஓகே. மேக்ஸிமம் அவங்க ஸ்டார்ஸே வந்து கால் ஆன் பண்ணி ஆஃபர் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு ஆஸ் டேரக்டரா இவங்களெல்லாம் வச்சு நான் இயக்கணும் அப்படின்னா யாரை வச்சு இயக்கணும்? இல்லைங்க, அது என்னன்னா கதை தாங்க டிசைட் பண்ணணும். கதைக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்க தான் அது பண்ணணும். அதுதான் அப்படி தான் போகும். எனக்கு அதான் என்னோட ப்ராசஸ். நீங்கள் இப்போ இவங்க அபிக்கு கேட்ட மாதிரி எப்படி போகும் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணாங்க. அதான் என்னோட சூஸிங் அதுதான். கதைக்கு யார் தேவைப்படுறாங்க, இந்த கதைக்கு என்ன புஷ் பண்ணலாம், அதுக்கு பெரிய ஆக்டரே இருக்கலாம், மிகப்பெரிய ஆக்டரே அந்த கதைக்கு கரெக்டாக இருக்கலாம். கதைக்கு கதை அதை பெரிய ஆக்டருக்காக கதையை நம்ம மாற்ற முடியாது. அதை மாற்றாம கதைக்கு யார் அப்படின்னு சொல்லி போச்சா எனக்கு. அடுத்தடுத்த கதையும் இதே மாதிரி ஒரு லைக் ஒரு அவேர்னஸ் ஃபிலிமாக தான் இருக்குமா? இல்ல அடுத்து நான் பண்றது வந்து வயலன்ஸ் அதான் சொல்றேன். இப்ப ஐ டோன்ட் ஸ்பெசிஃபை வித் எனி ஜர்னல்ஸ் ஆர் இது இந்த படமும் கமர்ஷியல் படம் தான். திருப்பி நான் மறுபடியும் நான் இந்த எந்த அவார்டுக்கு நான் எடுக்கல. நான் எழுதுனது கமர்ஷியல், இது பக்கா கமர்ஷியல் படம். நீங்க வந்து இப்ப வளர்ந்து வரும் இயக்குனர்கள்ல எந்த இயக்குனர் உங்க மனதுக்கு பிடித்த ஒரு இயக்குனராக இருக்காங்க? யாரோட படங்கள் ஒரு முறை ரசிச்சு பாக்குறீங்க? ஸோ நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா என்கிட்ட ஒரு லிஸ்டே இருந்துச்சு. தீஸ் ஆர் தி பீப்பிள் ஐ வாண்ட் டு வொர்க் வித். ஓகே, யாருன்னு சும்மா சொல்லுங்களேன். இப்போ இல்ல, அந்த லிஸ்டே இல்ல. எனிவேஸ், தேங்க் யூ so much. வண்டர்ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த வெள்ளை குதிரை ஓகே ரேஸ்ல ஜெயிச்சு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச குதிரையா மாறணும்ட்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் ஒரு சக்சஸ் மீட்ல நம்ம சந்திப்போம். Thank you so much.